ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். 12th போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. நீட் ஜாயின் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல, ஏன்னா எனக்கு நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீட்டில் மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். பயாலஜியை பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டாக பிரிக்கலாம். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்குது. இதில் பயாலஜி மட்டுமே என்டையர் கொஷின் பேப்பரில் 50% ஆஃப் கொஷின் அதுலேயும் வந்துடும். ஐ மீன் கிட்டத்தட்ட 360 மார்க்ஸ் வந்து பயாலஜிலேருந்து மட்டுமே வருது. ஸோ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பயாலஜியில் கொடுத்தாலே கிராஷ் கோர்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இதுதான் நீங்கள் பண்ணுற முதல் விஷயம். ஹை வெயிட்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் அண்ட் எவால்யூஷன், ஹியூமன் ஃபிசியாலஜி, இதுலேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும். பட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் பாண்டிங், ஜிஓசினா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்புறம் இன்ஆர்கானிக்ல பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 to 5 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அந்த 4 to 5 கொஷின்ஸுமே டேரக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சிங்கனாலே போதும், அதனால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ்மே சேம். ஃபிசிக்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஒர்க் எனர்ஜி பவர், செமிகண்டக்டர்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஸோ இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜை சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா அவங்களோட ஸ்கோரிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் நல்லா சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் எந்த புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே கம்பல்சரி என்சிஆர்டியை எவ்ரி லைன் பை லைன் நீங்கள் தரவா தெரிஞ்சிருக்கணும் வித் மீனிங்கோட. ஃபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபிசிக்ஸ் வந்து லைக் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் வாலா, அன் அகாடமி, சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்களா, ஆகாஷ் இன்ஸ்டியூட் இல்லை ஆலன் இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்களா, ஸோ அங்கே கொடுக்குற ஸ்டடி பேக்கேஜ் அதில் இருக்க அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ஸோ என்சிஆர்டியை படித்து ஃபிசிக்ஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நான் வெயிட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்பயுமே எப்பயுமே எவ்ரி மார்னிங் வந்து நீங்கள் 2 to 3 hours உங்களுக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சா 2 to 4 hours உட்காந்து படிங்க. படிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்ல ஒரு 2 to 3 hours கம்பல்சரி நீங்கள் உட்காந்து படிச்சதுக்கான எந்த சப்ஜெக்ட் காலைல படிச்சீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த லெசனுக்கு ரிலேட்டடா நீங்கள் கம்பல்சரி அந்த எம்சிக்யூவை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போனா மட்டும்தான் அந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு ஞாபகம் இருக்கும். அடுத்து ஈவினிங் என்ன பண்ணணும்னா ஈவினிங் நீங்கள் படிக்கிற அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லேருந்து ஈவினிங்ல மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பார்க்கணும். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட நீட் எக்ஸாம். முக்கியமான ஒரு விஷயம், எல்லா நீட் ஸ்டூடெண்ட்டும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கொஷின் பேப்பர் அனலைசிஸ். ஆஃப்டர் எவ்ரி மார்க் டெஸ்ட் நீங்கள் கம்பல்சரி கொஷின் பேப்பர் அனலைசிஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது சேம் கான்செப்ட் உள்ள கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் ஆன கொஷினை மோரோவர் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்க்கணும். ஸோ அந்த ரிப்பீட் ஆன கொஷின் மெயின் எக்ஸாமில் கேட்கறதுக்கும் சான்சஸ் அதிகம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3 பிரிக்கலாம். ஒன்று பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு மேத்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டுமே நீங்கள் படிக்கலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மட்டும்தான் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. அதுவுமே எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் பார்த்து அந்த கான்செப்டை தரவானீங்கனாலே அதுவும் உங்களை சால்வ் பண்ண முடியும். பட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படி இல்லை. ஆர்கானிக் நீங்கள் நல்லா புக்ஸை நல்லா தரவா படிச்சிங்கனாலே லைன் பை லைன் படிச்சிங்கனாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இன்ஆர்கானிக் சொல்லவே தேவையில்லை, புக்கில் உள்ள அதே லைன் டேரக்டாக அப்படியே கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு இன்டைரக்ட் கொஷினுமே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்காது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த டாபிக் போகக்கூடாது. புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே சரி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட்ல அட்லீஸ்ட் 15 to 20 எம்சிக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும் கம்பல்சரி. 15 to 20 எம்சிக்கு உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சா நீங்க நெக்ஸ்ட் கான்செப்ட் போங்க, இல்லாட்டி நீங்க போகக்கூடாது. லாஸ்ட் 1 வீக்ல எல்லா நீட் ஸ்டூடெண்ட்டும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, பண்ணக்கூடாத விஷயம் என்ன நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பண்ணக்கூடிய விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி அட்லீஸ்ட் 7 to 10 இயர்ஸ் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க கம்பல்சரி சால்வ் பண்ணி பார்க்கணும். எதனால அதை சொல்றோம்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே இன்னும் கிளியரா தெரியும். எந்தெந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா அனலைஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மெயின் எக்ஸாமுக்கு. பண்ணக்கூடாத விஷயங்கள், கடைசி ஒரு வாரத்துல எந்த ஒரு கான்செப்ட்டுமே புதுசா படிக்கக்கூடாது. லாஸ்ட் 1 வீக் ஒன்லி ஃபார் சால்விங் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எந்த ஒரு புது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த லாஸ்ட் வீக் கிடையாது. ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நீட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் சொன்ன இந்த சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம தட்டிக்கோங்க. பாய்.